மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. நேர்களே, தொடர்ந்து இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த மொழி விவகாரம் தான். மும்மொழி கொள்கையை தமிழகம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா இது இந்த மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொழி தொடர்பான ஒரு நிலவரம், இதை பற்றின ஒரு தரவை ஒரு ஆங்கில நாளேடு வெளியிட அதுதான் பெரும் விவாத பொருளாக சமூக ஊடகங்களில் போயிட்டு இருந்தது. இந்த வாரம் முழுக்கவே அதை தான் நிறைய பேர் கோட் பண்ணியும் பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன விவகாரம்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்களில் ஹிந்தி மொழியை பிரதானமாக பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் 90% அதிகமானோர் ஒரு மொழி மட்டும்தான் பேசுறாங்க, அதுவும் ஹிந்தி மொழி மட்டும்தான். என்னென்ன மாநிலங்கள்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம். இந்த 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் 90% மேற்பட்டோர் ஒரு மொழி ஹிந்தி மட்டும்தான் பேசுறாங்க. தொடர்ந்து இது சம்பந்தமான சில தரவுகளும் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா பீகாரோட நிலவரத்தை பாருங்க. 1991 90.2% பேர் ஹிந்தி மட்டும் பேசக்கூடிய அந்த ஒரு மொழியை பேசியிருக்காங்க. அதுவே 20 வருஷம் கழிச்சு 2011 95.2% பேர் ஹிந்தி மட்டும் பேசக்கூடியவர்களாக அதிகரிச்சிருக்காங்க. இதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மொழிகள் இருக்கு இல்லையா, சிலருடைய தாய்மொழிகளாக இருக்கக்கூடிய போஜ்புரி, அவாதி, பிரஜ்பாஷா இந்த மாதிரியான மொழிகள் பேசுபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதை இந்த தரவு உணர்த்ததுன்னு சொல்லப்படுது. இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, 91 பீகார் ஒரே மாநிலமா இருந்தது. 2011 காலத்தில் அது 2 மாநிலமாக பிரிஞ்சிருது. ஆனாலுமே இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது. அதுவே தமிழ்நாடோட ஒப்பிட்டு இருக்காங்க. இந்த தரவுகளில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 91வது வருஷம் பார்த்தீங்கன்னா 84.5% பேர் தமிழ் மட்டும் ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். 2011 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 78% பேர் தான் ஒரு மொழி மட்டும் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. மீதி 22% பேர் 2ற்கும் மேற்பட்ட மொழிகளை பேசக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள்னு தரவுகள் சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2வது மொழியா உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது ஹிந்தியை 2வது மொழியா ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க வடக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்கள் ஹிந்திய தாய்மொழியா கொள்ளாத மாநிலங்கள். ஆனாலும் 2வது மொழியாக ஹிந்தியை அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. அதே நேரத்தில் ஆங்கிலத்தை தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் சரி, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த வடகிழக்கு பகுதிகள் மாநிலங்களும் சரி, ஒடிஷா, அதே மாதிரி மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்கள், தமிழகம், கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள், இந்த தெற்கு மாநிலங்கள், இது எல்லாமே ஆங்கிலத்தை 2வது மொழியா தங்களுடைய தாய்மொழிக்கு பிறகு அதை ப்ரிஃபர் பண்றாங்கன்னு இந்த தரவுகள் சொல்லுது. இந்த நேரத்தில் ஆங்கிலம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்ற நம்ம ஒரு நம்பரை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல வடக்கு தெற்குன்னு நம்ம எடுக்கும்போது ஹரியானாவையும் தமிழ்நாடையும் ஒப்பிட்டு இருக்காங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 91வது வருஷம் 17.5% பேர் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இருந்திருக்காங்க. ஆனா 20 வருஷம் கழிச்சு அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வெறும் 14.6% பேர் என்ற அளவில் தான் ஆங்கிலம் பேசுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த நிலைமை அப்படியே தமிழகத்தில் மாறி இருக்கிறத நம்மளால தரவுகளில் பார்க்க முடியுது. 91ஆம் வருஷம் 13.5% பேர் ஆங்கிலம் பேசக்கூடிய நபர்களாக இருந்த நிலையில 2011 18.5% இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. கடந்த 14 ஆண்டுகள்ல இந்த எண்ணிக்கை இன்னுமே கூட பூமா இருக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு என்றே தரவுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த நிலையில மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஒன்றும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஆங்கிலத்தை 2வது மொழியா ப்ரிஃபர் பண்ணியிருக்க மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாநிலங்களை நோக்கி தான் இந்திய 2வது மொழியா ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து மக்கள் படையெடுத்து வராங்க. இந்த ஆங்கிலத்தை ப்ரிஃபர் பண்ண மாநிலங்கள்ல மனிதவள குறியீடு பெட்டரா இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்த வருஷம் 2020 ஒரு சென்சஸ் எடுத்திருக்கணும், அது எடுக்கல. அப்படி எடுக்கும்போது இந்த தரவுகள் இன்னும் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்மால தெரிஞ்சுக்க முடியும். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.